வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கேரளா அண்ட் கர்நாடகா பார்டரில் தான் இருக்கோம். ஸோ போன வ்ளாக் பார்த்தா நம்ம டிடிஎஃப் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதுக்காக வந்து பாருன்னா இவ்வளோ தூரம் வந்தோம்னு சொல்லி. வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாருன்னா கொஞ்சம் நிறைய நிவாரணப் பொருட்கள் எடுத்து வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். சீரியஸாகவே சொல்ல போனால் இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸை கவர்மெண்ட், அதாவது கேரளா கவர்மெண்ட் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேயே வந்து பாருன்னா கேம்ப்லாம் போட்டு ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பாருன்னா பொருட்கள் கொடுக்க வருவாங்கல்ல. ஸோ அந்த பொருட்கள்லாம் இங்கே கலெக்ட் பண்ணி எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறக்காக அந்த செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாருன்னா நாங்கள் கர்நாடகா பார்டரில் இருக்கோம், கேரளா அண்ட் கர்நாடகா பார்டர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. அங்கேருந்து கிளம்பி வரவே கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு. சரி இப்போ போய் ரூம் எடுத்தோம்னா காலையில் செக் அவுட் பண்ணோம். அது எதுக்கு ரூம் எடுத்துக்கிட்டு கார்லேயே ஸ்டே பண்ணிக்கலாமே, கார்லேயே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டோம். இன்னைக்கு வந்து பண்ண ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு அழகான இடத்துல வந்து ஃபிஷிங் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு மீன் பெருசாக மாட்டல. எதனால் மீன் மாட்டலன்னாங்க, மெயின் விஷயம் வந்து ஓடுற தண்ணி. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தவளையை கட்டி விட்டுருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? தவளை எவ்வளோ ரெட்டாக இருக்குது. இந்த மீன் வந்து மாட்டுமா? எந்த ஊரில் மீனுங்கெல்லாம் ஹைடெக் ஆயிடுச்சுங்க. எந்த ஊர்லடா வாசா உனக்கு தவளை பச்சை கலரில் இல்லாமல் உயிர் இருக்கிற புழுக்கே மாட்ட மாட்டேங்குது. இது என்ன இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வாங்கும் போது வந்து கடைக்காரங்க அதான் சொன்னாங்க, 100% கண்டிப்பாக இதை பிடிச்சிடும். ஆக்சுவலி இது தவளை கிடையாதுங்க, இது ஒரு ரப்பர், இது ஹேண்ட்மேட். ஆமாம், போட்டோம்னா கண்டிப்பாக மீன் வந்து பிடிச்சிடும்னாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னாங்க, இதை நாங்கள் போட்டால் உள்ளேயே போகல. தம்பி தான் சொன்னா, ஆனால் அது உள்ளே போகாதுன்னா ஃப்ளோட் தான் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த ஃபிஷிங் ஸ்டிக் தாங்க வாங்கியிருக்கோம். கலர் பாருங்களேன், எனக்கு பிடிச்ச கலர், அந்த ஒரு கோல்டு கலரில் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரூம் எடுக்கல இல்லைங்க, வெளியே எங்கேயும் குளிக்க முடியாது. அதனால நேச்சராக போய் வாட்டர் ஃபால்ஸ்லேயே குளிக்கலான்னு பிளான். எந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு சொல்ல போகிறோம்? செலவரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம். டிடிஎஃப் ஏன்டா இவ்வளோ க்ளோஸில் வந்து காட்டுறேன்? இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, ஒரு டைம் மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவோமா? ஒரே ஒரு டைம் கடைசியா. எப்படி மீன் மாட்டாது, தம்பி இவ்வளோ நேரம் போட்டு உட்காந்துருந்தா. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பக்கத்துலேயே போட்டேனோ? அங்கே பாருங்களேன் டிடிஎஃப், மேலேயே தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ஓரத்தில் விட்டு பார்க்கலாமா? ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு வந்து பாருன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பாருன்னா பயங்கரமாக மழை அடிச்சு பிடிக்குன்னு தோணுதுங்க. ரொம்ப நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் சரி இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு சரி இங்கே ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் நாங்கள். எனக்கு என்னமோ இதில் மீன் மாட்டாதுன்னு தோணுதுரா. இதில் மாட்டும், இங்கே மாட்டாதுண்ணா. டக்குன்னு போடுங்க. ஆக்சுவலி ஃபிஷ்ஷிங்க்கு கொஞ்சம் நேரம் டைம் தரணுங்க. நாங்கள் டைமே தர்றது கிடையாது, சொல்ல முடியாதுடா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு போட்டிருந்தா கூட மேபி மீன் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் ஒரு இடத்துல ஃபிஷ்ஷிங் பார்த்தேன்டா. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டு இங்கே மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே ஃபுல்லாக மணியை மாட்டி விட்டுருவாங்க. மீன் மாட்டிடுச்சுன்னா செலக்ட் ஆடும், டபக்குன்னு தூக்கிடுவாங்க. அப்போ வாங்கல வேண்டியதானே? ஏன் என்கிட்ட சொல்ல? அவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு டீமெரிட் சொன்னாங்க. காற்றுனால அது ஏதாவது ஆடிச்சுன்னு அப்போ கூட நம்ம மீனை நினச்சி தூக்குவோம். வராது, மீன் வராது, அந்த மீனுமே போயிடும். அதனால தான் அது வாங்கலை. அச்சோ, ஐயோ, தெரியாமல் முள்ளு செடியில் மாட்டி விட்டேங்க. டே சுற்றி போ மாட்டிக்கிச்சு. நானாவது பரவாயில்ல, இப்படி தான் ஒரு சின்ன முள்ள மாட்டினேன், சுத்த விட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. முள்ளு செடியில் மாட்டி டேய் மறுபடியும் நாள் சுற்றிட்டான்டா. விடுறா, ரிலீஸ்லாம் இல்லை, ட்ரை பண்ணுவோம், வந்தால் ஓகே. தவளை குட்டி மாட்டிக்கிச்சுங்க. இதுல மழை வேற வருது. இன்னும் மொத்தமா மாட்டி விடலான் இருக்கியா? நம்ம மேல வந்து பற்ற போதுரா. அந்த கொக்கி வேற செம்ம சார்பா இருக்கு. பெருசா மீன் மாட்டிருக்கு போலியே, ரொம்ப லைட்டா இருக்கிற. மீன் வாய்க்குள்ள போகும்னு பார்த்தா செடி வாய்க்குள்ள போயிடுச்சா? வச்சுருவான் போடலாம் அவன் கம்பியை. ஆமா, கம்பியில உடையாதுடா. அது உடையாதா? கம்பியில உடையாது, அது சாலிட் ஃபைபர். 15 கிலோ வரைக்கும் தாங்கும் மீன். டேய் அவங்க பாருடா எப்படி இருக்கிறானு. அவ்வளோதான், முடிஞ்சிடா. டே விட்றா, முடிஞ்சிடா. டே நான் அப்பயே சொன்னேன் இந்த இடத்துல போடாது. கட் பண்ணி விட்றா. நான் வேணா ட்ரை பண்ணிட்டா. அது வராம போனா கூட பரவாயில்ல, இன்னொன்று வாங்கிக்கலாம். ஆனா அது வந்து நம்ம மூஞ்சில அடிச்சு கிழிச்சிருச்சுன்னா ஜோலி முடிஞ்சு. கொஞ்சம் ரீல் விட்டிங்க, கட் பண்ணிக்கோ. டேய் நான் எடுக்கிறேன்னு சொல்லி பேர்ல நம்மளை போட்டு தள்ளிடுவான்டா. எல்லாம் இறங்கி வாங்க. அதை வந்துட்டேன் நானும். எல்லா பூச்சி இருக்கலாம் வாங்க. எங்க தவளை குட்டி காணாம போயிடுச்சுங்க. இந்த தவளை குட்டி கீழே விழுந்துருக்கும் இப்போ. சரி வாங்கடா போலாம், வாட்டர் ஃபால்ஸ்லயே போய் பிடிக்கலாம். இது பிடிங்க. தவளையை போட்டு விட்டியாடே.
அப்போ இவங்களுக்கு இப்போ தவளை கிடைக்காதாரா? இப்போ தவளை எங்கே அதே செடியில் தான் இருக்கா? அதில் தான் பண்ணுங்கிறான். அவங்களே தெரிஞ்சு பாரு எவ்வளோ கயிறு கொடுத்துருக்காங்க. ஏரியில் போய் விட்டா பிரச்சனையே இல்லைண்ணா. இல்லை ஒரு சின்ன ட்ரை தான். இந்த சுருக்கு யாருக்குடா உனக்கா? கழுத்தில் மாட்டி இழுக்கலாமா? இல்லை இருங்கண்ணே. எவ்வளோ பெரிய சுருக்கு போடுறான் பாரு. பரவாயில்லடா, நல்லா வெயிட் தாங்குதுடா. ஆமாம் உடனே என்ன இழுத்துருக்கோம் பார்த்தியா? 15 கிலோ தாங்குமா? 15 கிலோ தாங்குமா. அவங்க 15 சொன்னது இவன் காதில் 15 கேட்டுருச்சு. என்கிட்ட வந்துட்டு ஆனால் 50 கிலோ மீனை பிடிக்கலானே அப்படின்னா, 50 கிலோ மீன் சூறாதாண்டா கிடைக்கும். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12:20 ஆச்சு. ஸோ வந்து இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக எங்கே போகிறோன்னு வந்து பண்ணால் செலவரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ ஆக்சுவலி என்னென்னா டிடிஎஃப் மீன் பிடிக்க ட்ரை பண்ணி மீன் மேலே ஆசை வந்து இப்போ எங்கேயாவது போய் காசு கொடுத்தா அது மீன் சாப்பிட்றணும்னு ஆசை வந்துருச்சுங்க. போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டி மீன் சாப்பிட்லாம் டிடிஎஃப். ஆக்சுவலி இப்போ தானேங்க நம்ம பிகினர்ஸ், கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நான் மீன் சாப்பிட போகிறேன். கத்தி பேசிட்டா கொஞ்சம் முன்னாடி பாருங்க லேண்ட்ஸ்லைடா? ஆமாண்டா கொஞ்சம். நான் கூட இப்போ ரெடியாக வந்துட்டு இருக்க போல கார் புதைய போதும் டக்குன்னு, அதனால தான் எங்கடா லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு கேட்குறேன். தம்பி நீ ஏன் புதைஞ்சு உட்காந்துருக்க? கொஞ்சம் வெளியே வந்து பேசு. மீன் சாப்பிட போறேன்னா ஏதுன்னு கேளுங்க. ஏதுடா? நேற்று வாங்கணும்ல அந்த மீன் தான். ஆமாண்டா, ஆக்சுவலி நேற்று நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் மீன் மட்டும் மிச்சமாச்சா, அந்த மீனை பார்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். நைட்டு 10 மணிக்கு வாங்கினது, அடுத்த நாள் 12 மணி மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் இருக்குமாடா? நல்லா சூடு பண்ணி வச்சிருந்தா இருக்கும்டா. ஆனால் மீனெல்லாம் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டா தானே டேஸ்ட்டு. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி மீன் குழம்புலாம் பிடிக்காது, புளிக்கும். ஆனால் இதுவே வந்து பண்ணால் ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வாசா என்ன வாசா, போன விளாக் வரைக்கும் பின்னாடி எந்த ஒரு பொருளும் இல்லை. என்ன வாசா இந்த விளாகில் பின்னாடி அப்படியே கூச்சி நிறச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ கேரளாலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு கடையை பார்த்தோங்க. அப்பா செம்ம காற்று. ஆஹா, கிளம்பி வரும்போது ஒரு கடை பார்த்தேங்க. அந்த கடை பேர் என்னடா? ஸ்கேம்பிலோன்னு சொல்லி டெக்கத்லான் மாதிரி அதுவும் ஒரு கடை. டெக்கத்லானோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. குவாலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்கத்லானோட கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப கம்மின்லாம் சொல்லிட முடியாது. ஈக்குவல் டு டெக்கத்லான் அளவுக்கு இருக்குது, ரேட்டு ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால வந்து பண்ணால் அங்கே தான் வந்து பண்ணால் நம்மளோட ஃபிஷ் ராடு அண்ட் வந்து நிறைய பொருட்கள்லாம் நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். மீன் பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்க. அங்கேயே மீன் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி இடத்துல எதா இருக்கான்னு பார்ப்போம். என்னடா செல்குட்டி? மீன் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? கெட்டு போச்சு நீ தான்டா சொன்ன. கண்டிப்பா வேணாம். நான் ஒரே நாள் சாப்பிட்னா நானே சாப்பிட்றேன். உண்மையா நல்லா இருக்கு. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. வா, மீன் கெட்டு போன மாதிரிலாம் இல்லை, கெட்டுலாம் போயிடுச்சு. என்னடா சும்மா சொன்னேன், கெட்டெல்லாம் போல. ஆனா எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாம பிளைனா லைட்டா அந்த மீனோட வாசனை அடிக்குதுடா. அண்ணே இங்க இல்லப்பா, இங்க கொடுப்பா. இது அதெல்லாம் தர முடியாதுப்பா, சாரிப்பா. என்னப்பா நீ? பை த வே அந்த பட்டர் சிக்கனோ புரோட்டாவோ என்னோடது. டேய் புரோட்டா கிட்ட போயிருக்காது தானே? வாய்ப்பே இல்லை. ஒரு புரோட்டா இருக்கும், ஒரே ஒரு புரோட்டா இருக்கும். புரோட்டாலாம் எப்பயோ காலி. என்னடா சொல்ற? அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். அவன் எப்படா சாப்பிட்டான்? எப்படி சாப்பிட்டு அரைச்சுக்கிட்டு தான் இருக்காரு போல. வண்டியில ஏறி வந்தே கொஞ்சம் தூரம் தானடா ஆச்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அதுக்குள்ளேடா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம பாட்டு கார்னரிங்ல ஜாலியா ஓடிட்டு இருக்கோம். பின்னாடி ஒருத்தன் தொங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். யாரு வாசம் அது பின்னாடி தொங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க? அது உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேங்க. சாப்பிடுங்கடா. இப்பவே சொல்லிட்டேன், என்ன 2 நிமிஷம் பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டுங்கண்ணே, என்ன முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது டிடிஎஃப் எக்ஸ்பிரஸ், எடுத்தா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போகும். கிறிஸ்டி சொல்லுவான் இதை. நான் ஓரமா காட்டுல கூட போயிட்டு வந்துடுறேன். ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்க, பெரிய ட்ரிப்பு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு போக முடியல. அந்த ட்ரிப்பில் நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னா, ஒரு நாள் கூட ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும்லடா, பயங்கரமாக இருக்கும். நம்மளே நம்ம கையால் செய்கிறது அது ஒரு தனி ஃபீல். டிடிஎஃப் டேஸ்ட்டும் சரி, ஹெல்த்தும் சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சரி, எல்லாமே அதுதான் பெஸ்ட்டு. அண்ட் வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக. இந்த ட்ரிப்லேயே நாங்கள் பிளான் பண்ணோம், அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. நைட்டு வயநாடு கிட்ட தானுங்க இருந்தோம். ஸோ ஆல்ரெடி லேண்ட்ஸ்லைட்ஸு. ஸோ இந்த டைம் பார்த்து நம்ம போய் டென்ட் போட்டு நைட்டு வந்து ரூட் இருக்கு. ஆமாம் டம்முன்னு வண்டி குழியில சரியான ஒரு ரோடு தான், ஆனால் ஆஃப் ரோடு மாதிரிங்க. நம்ம எப்பவுமே சொல்றதாங்க, தமிழ்நாடு ரோடு தான் சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவோ ஸ்டேட்டுக்கு போயிட்டோம், ஆனால் நம்ம தமிழ்நாடு ரோடு பாருங்க, எல்லா ஊர்லேயுமே நல்லா இருக்கு. டிடிஎஃப் இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரப்பட்டு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும். கேரளா தான். ஆமாண்டா.
நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியுதுடா. கேரளா தான், பெங்களூர் தான், பூனே தான், ஹைதராபாத் தான், ஹைதராபாத் தானா, கோவா தான், மும்பை தான், மும்பை தானா. ஆனா ஹிமாச்சல் தான். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்த டாப்பிக்கில் வந்து ஹிமாச்சல், பெங்களூர், கேரளா, பூனே இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட். இப்போ நான் வந்துட்டு இதை சாப்பிடலாமா வேணாமான்னு எனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதை தான் இத்தனை நேரம் யோசிச்சுட்டு இருந்தியாடா. சாப்பிடுவேலியா நீ? தனியா போக கூடாதுடா, நீயும் சேர்ந்து வரணும்டா. பாத்ரூம்காடா. எங்க போனோம்? ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாங்க, அப்படியே இந்த ஆப்போசிட்ல அடிக்கிற அந்த ஒரு அழகான அந்த ஒரு காத்தை அப்படியே பறக்கும் ராசாலியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு வருவேன். பட் ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. எப்படி வாசா அந்த காத்தை உன் மேல அடிக்க விடுவேன்? பறக்கும் ராசாலியே மூலியமாதான் இல்ல புரியல. நம்ம தம்பி மூலியமா. நம்ம ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம பேசுறத சும்மா லைட்டா ஒரு பெய்ஜியம் போட்டாலே டபுள் மீனிங் ஆகி போயிடுது. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 1 o'clock ஆச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 4 kilometers தான் டிடிஎஃப் இருக்கு. ஒரு 10 minutes ஜேர்னி தான். 10 நிமிஷத்தில் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடுவோம். பாருடா டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர்ஸில் லெஃப்ட்டு, எவ்வளோ மீட்டர்ஸில் ரைட்டுன்னு ஒரே ஸ்ட்ரெயிட் தானே. தம்பிக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னென்னா, அங்கே ஒரு லெஃப்ட் வருதுன்னா சொல்ல மாட்டான், இவ்வளோ மீட்டர்ஸில் லெஃப்ட் வருதுன்னான்னு சொல்ல மாட்டான். அந்த லெஃப்ட்டை தாண்டி போய் கொஞ்சம் தூரம், அது ஒரு 500 meters ஆகணும். அது தம்பிக்கு ஒரு டைமர். அந்த 500 meters தாண்டினோடனே அண்ணே லெஃப்ட்டு வரணுண்ணே, நம்ம தாண்டி வந்துட்டோன்னே அப்படின்பா. ஏன்டா அங்கேயே சொல்ல வேண்டியதான்டா அப்படின்னா, ஆனால் அங்கே லெஃப்ட் இருக்கிறதே தெரியலண்ணே அப்படின்பா. நான் கையில் கூகுள் மேப் தானே வச்சுருக்கேன், நீ பார்க்க வேண்டியது கூகுள் மேப்பை. அது படிக்கட்டில் இறக்க சொன்னாலும் படிக்கட்டில் இறக்கணும். ஏதோ தண்ணி ஓடுற சவுண்டு கேட்கும். ஆஹா, எல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தாண்டா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. டிடிஎஃப் இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஜஸ்ட் ஒரு 2.5 kilometers தான் இருக்குது. இந்த ஒரு இயற்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காற்றை வந்து ஆப்போசிட்டில் வாங்கிட்டு போகலாம். எப்படி வாசா அப்படின்னா, பின்னாடி நம்ம தம்பி தொங்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த தம்பியில் தான். ஓகேங்க, அவங்க கூட போகும்போது நான் ப்ளாக் பண்ணி தம்பி இறக்க போகிறோம். ஏய் தம்பிக்கு பேர் வைக்கலையடா, அதனாலதான் இதுங்க தம்பின்னு இருக்கு. ஆமாங்க. ஸோ வண்டியில் ஏறுறதுக்குள்ள நான் பேரை யோசிச்சுட்டு வண்டியில் ஏறிட்டு பேரை நான் ரிவீல் பண்ணுறேன். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 1:40 ஆச்சு. என்ன வாசா இந்த செட்டப்பில் இருக்கேன்னா, டடான் இவன் தாங்க நம்ம புது தம்பி. டேய் பேர் வைங்கடா, தம்பின்னு கூப்பிட முடியலடா. என்ன பேர் வைக்கலாம் தாங்க நானும் யோசிக்கிறேன். டக்குன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நம்ம மெடியூசாக்கு வந்து சூப்பராக பேர் வச்சிட்டோம், அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க, வச்சிட்டோம். பட் நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலடா. குர்காவா, ப்ளூ ராக், ஸ்பீடு, தண்டர், போல்ட், வெர்சாசே. வெர்சாசே ஒரு பிராண்டில் முடியல. ஸோ டிடிஎஃப் இந்த செல்லக்குட்டிக்கு இன்னும் நான் எந்த பேரும் வைக்கல, ஏன்னா எந்த பேரும் ஸ்ட்ரைக் ஆகலை. சைக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் நாங்கள் வாங்கினோம். ஆஹா, ஆக்சுவலி இந்த சைக்கிளில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இருங்க டிடிஎஃப் நான் இன்னும் கேமரா செட்டப்பே ஆன் பண்ணல, அதாவது செட்டப்பே வைக்கல நான். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.2 kilometers தான் இருக்குது. என்னடா இது, எதையுமே டைட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பசங்க வெறியாக போகிறானுங்க, என்னடா நம்ம அண்ணன் சும்மா 10 வாட்டி நீ பாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேப்சர் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். ஸோ இங்கேருந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் 2.2 kilometers தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து காரில் வந்து பண்ண ஒரு 4 நிமிஷத்தில் போயிருக்கலாம். பட் எனக்கு இந்த சில்லான காற்றை வந்து கொஞ்சம் சுவாசிச்சுக்கிட்டே போகணுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்மளோட மாப்பிள்ளையில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி என்ன வாசா, ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இந்த சைக்கிளில் இருக்குதுன்னு சொல்ல வந்த, அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீ சொல்லலைன்னா இப்போ இங்கே கஷ்டப்படுறோமாங்க. இந்த சாவி ஆன் பண்ணி லைட்டாக திருகி லைட்டாக இந்த இது கொடுத்தோம்னா நம்ம பையன் பவராக கூப்பிட்டு போயிடுவான். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈவி சைக்கிள். ஆக்சுவலி எதுக்காக ஈவி சைக்கிள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ சில மேடுலலாம் ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம வேறு சைக்கிளுக்கு புதுசு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் சைக்கிளே ஓட்ட வேணாம்ப்பா அப்படின்னு தோணிடும்ல, அப்படி தோணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னப்பா சென்டரில் போகிறதா, ஓகே அப்படி தோணக்கூடாது. டேய் நான் த்ராட்லே பண்ணுங்க, அதுவாக போகுது, இருங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் பெடல் பண்ணாலே அது தள்ளுதுங்க நம்மளை. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க போல். இங்கே பாருங்களேன், ஆஹா, அப்போ நான் த்ராட்லே கொடுக்க தேவையில்லப்பா, நல்லா இருக்கே. டேய் இந்த வண்டி நம்ம த்ராட்டில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது பெடல் பண்ணாலே பவராக இழுத்துட்டு போகுது. நான் த்ராட்டில் பண்ணல, பாத்தியா?
அடே இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் முன்னாடி ஒரு கடையை சொன்னேன் இல்லைங்க, எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி அந்த கடையில் தாங்க வாங்கணும். பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடிச்சு தூள் கிளப்பலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு காற்று. இந்த காற்றை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைக்கிளே வாங்கணும். ஆக்சுவலி எனக்கு சைக்கிளிங் லைஃப் வந்து முன்னாடிலேருந்தே ஒரு ஆசை தான். கடவுளாக பார்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா புது விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க 10 வருஷத்துக்கு. உண்மையாங்க, நம்ம லைசன்ஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து இன்னும் எவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சூப்பர் இல்லைங்க. அண்ட் வந்து கோப்ரோவில் எல்லாமே கேப்சர் ஆகும் அண்ட் வந்து வாய்ஸும் கேப்சர் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்மளோட மெடியூசா மாப்பிள்ள, அதாவது மெடியூசா அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேட் போர்டோட பேர். ஸோ வந்து நம்ம ஸ்கேட் போர்டில் போகும்போதுங்க திடீர்னு வந்து பண்ணால் ஆடியோவே கட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இப்போ ஏதாவது ஆடியோ கட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தினால இந்த வாட்டி அந்த மாதிரி ஆடியோலாம் கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே ஒரு மைக் மாட்டியிருக்கேன், எங்கள் ஒயர்லெஸ். தம்பி வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோப்ரோ கூடிய மைக்கை வந்து மாட்டி வச்சுருக்கேன். நல்லா இருக்குப்பா. எனக்கு முன்னாடிலேருந்தே சைக்கிளிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, பட் பெருசாக டைம் கிடைச்சது கிடையாது. இப்போ கடவுளாக பார்த்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹசார்டு போட்டுக்கோ. இந்த ஈவி சைக்கிள் வாங்குறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க, ஒரு நாள் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனேன். அது வந்து ரொம்ப மேடாக இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் ஃப்ளாட் சர்ஃபேஸே வராது, சில இடத்துல வந்து மேடாக இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓட்டு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் போட்டு அழுத்தி டயர்டாகிடுவோம். அடப்போடா சைக்கிளிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி நமக்கு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகிடும். அந்த மாதிரி ஃபீலே ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற இடத்துலலாம் சூப்பராக இருக்கே அந்த பாலம். கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த ஈவி வெஹிக்கிள் வாங்கிட்டோம். ஆக்சுவலி என் லைஃப்லேயே டிடிஎஃப் இந்த ஈவி வெஹிக்கிள்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. வாவ், சூப்பராக இருக்குப்பா ஸ்பாட்டு. கீழெல்லாம் அழகாக தண்ணி போயிட்டுருக்குங்க. ஒரு யூட்டனை போட்டுருவோம். இப்படிலாம் நிப்பாட்டி திருப்ப முடியாது போல். அதாவது நிப்பாட்டினா நம்ம வெயிட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் நம்மளும் ஒரு லைட்டாக ஒரு புஷ் பண்ணணும். டிடிஎஃப் இங்கே எக்கச்சக்க நம்ம டிடிஎஃப்பை பார்த்தேன் ஆப்போசிட் வழியில். ஸோ வந்து சைக்கிளை வந்து நிப்பாட்டி வந்து செட்டப் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்க. அப்போது பின்னாடி வருவாங்க நம்ம பசங்க, கடுப்பாக போகிறானுங்க. சுச்சோ த்ரெட்ஸ் போயிடுச்சு டிடிஎஃப். இப்போ கொஞ்சம் ஓகே. த்ரெட்டு போயிடுச்சு. வேறு ஒரு இன்ஸ்டா 360 அமௌண்ட்டு தான் எடுத்து மாட்டணும். இல்லை இதே நல்லா மாட்டிடுச்சு. இந்த சைக்கிளை பாதி கூட நான் ஓட்டலைங்க, மூவிங்கில் முக்கால்வாசி அதுதான் ஓட்டுது. டேய், நான் இவ்வளோ ஆசைப்படலடா, கொஞ்சம் தாண்டா பவர் வேணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா இவ்வளோ அள்ளி அரைக்கிற பவரை. ஆக்சுவலி நான் வந்து பண்ணேன் இந்த வண்டிங்களெல்லாம் மெஷின்ஸாக நான் நினைக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பொருளாக நான் நினைக்கிறதே கிடையாது. அது ஏன்னு தெரில, அது இது கூட ஒரு கனெக்ஷனுங்க, அப்படி ஒரு லவ். நானும் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அப்படி தான். ஸோ வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு உயிராக நினைப்பாங்க. ஆப்போசிட்டில் சூப்பர் வாட்டர் ஃபால்ஸ் டிடிஎஃப். ஹாய்ண்ணே. அழகான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போகிறாரு. இங்கெல்லாம் நான் தாங்க ஓட்டுறேன். இப்போ தானே பவர் கொடுக்கணும், பவர் கொடுக்க மாட்டேங்குது. ஓ, வண்டி பேட்ரி டவுன் ஆகிடுச்சு போலப்பா. வாவ், சூப்பராக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸு. வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குல்ல பா. இந்த சைக்கிள் லைன் சர்ஃபேஸ்லாம் பவர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேட்டில் ஏற மாட்டேன்ருச்சுடா. ஆக்சுவலி வாங்கினதே மேட்டுக்காக தாங்க. ஓகே, சைக்கிள் இங்கே மாட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் பண்ணி போக வேண்டியதான். தமிழ்நாடு வண்டி அது. போலாமா? ஓகே வாங்க, எல்லாத்தையும் கழட்டி சைக்கிள் எடுத்து மேலே மாட்டிட்டு போயிடலாம். டிடிஎஃப் வாட்டர் ஃபால்ஸ் பயங்கர அழகாக இருக்குங்க. நினச்சி பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்குது. சும்மா பார்த்தோம். ஸோ பக்கத்தில் என்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா படு பயங்கரமான ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இங்கே குளிக்க முடியல, கன்ஃபார்ம் தானே? நான் கேட்டேங்க, நம்ம டிடிஎஃப்ல நிறைய பேர் ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தாங்களே, அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி அங்கே சமைக்கலாமான்னு கேட்டேன். இல்லை, நம்ம ரூம்லேயே சமைச்சிக்கிட்டு வந்தால் தான் உண்டு. அப்போ அவங்க எதை மீன் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை சமைச்சு 8 வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ. நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லைடா. சாரி, நான் ஏய் கெட்டு போன மீன் 2 பேர் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு 2 துண்டு மீன் கூட இல்லை, 2 50 பீஸ் மீன் சாப்பிட்டதுக்கு. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 2:30 ஆச்சு. காரை கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்களாப்பா? பண்ணியாச்சுண்ணா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். பக்கத்தில் வா அப்படியே. எதுக்கு ஒரு டைம் செக் பண்ணியாச்சுண்ணா. செக் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. டிக்கி வேற எங்களுக்கு சரியாக மூட மாட்டேங்குதுங்க. காருக்கு பின்னாடி நம்ம சைக்கிள் மாட்டிக்கிட்டதுனால கிடையாது, முன்னாடியிலேருந்தே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் அழுத்தி தள்ளனோம்னா அது வந்து நல்லா லாக் ஆகிடுச்சு. சைக்கிள் யாரா எடுத்துன்னு போயிட்டாங்கண்ணா? அதுதான் நானும் யோசித்தேன். சிசிடிவி கேமராவை மேலே மாட்டி வச்சுட்டு வரலாம்னு நினச்சேன். இன்னும் நிறைய இல்லை, புரியல. இல்லைடா, சிசிடிவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. சிசிடிவி வேற. வழி சூப்பராக இருக்கேடா. நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி துளி கூட நினச்சி பார்க்கல. நாங்கள் கூகுளில் யூடியூப்பில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரிலாம் தெரில. குளிக்கும் போது வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படிலாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க தெரியும்ல. ஆமாம், ஓடிடணும். இங்கே எக்கச்சக்க டூரிஸ்ட் வராங்கங்க. அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. பட் எங்களுக்கு தான் இது தெரியாமல் போயிடுச்சு. கேள அவங்ககிட்ட எப்படி பாத் பண்ணுறது. பாத் இப்படியா? தேங்க்ஸ்ண்ணே.
என்ன ஆகலையா? இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லையாண்ணே? உள்ள அருவி மட்டும்தான் போல. அச்சோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? நாங்கள் துண்டோட வந்துட்டோமே. உள்ள போர்டு போட்டிருக்காங்க போல. அச்சோ டேஞ்சர் ப்ளீஸ். ஆமாண்டா போட்டிருக்காங்க பாருங்க. பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல குளிச்சுக்கலாம். பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல குளிச்சு அங்கே. ஓகே சிவா போய் அழகாக ரசிச்சுட்டு வந்துடலாம். நீங்களும் யூடியூப் ப்ளாகரா? சூப்பர் ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் டு நாட் ஸ்டெப் இன் வாட்டர். டேஞ்சர் படிக்கல பாரு. டேஞ்சர் ப்ளீஸ் டு நாட் ஸ்டெப் இன் வாட்டர்னு போட்டிருக்காங்க. டு நாட் ஸ்டெப் இன் ஸோ வாட்டர். நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூல்ஸை மதித்து நடக்கிறவங்க. ஸோ இப்படி போட்டாங்களா, அந்த சொட்டு தண்ணி கூட எங்கள் மேலே படக்கூடாது. அங்கே குளிக்கலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அங்கெல்லாம் தண்ணி பயங்கர வேகமாக போயிட்டு இருக்குடா. இவ்வளோ டேஞ்சர்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா ஐயோ அப்போ படு பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. டிடிஎஃப் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னன்னு வந்து பாருன்னா செலவரா வாட்டர் ஃபால்ஸுங்க. செலவே இல்லாத வாட்டர் ஃபால்ஸ். ஜோக் இல்லையா? ஒரு செலவு இருக்காது. புரியல? செலவே இல்லாத வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், செலவே இல்லாத வாட்டர் ஃபால்ஸ். உள்ள விழுந்தா செலவு வாட்டர் ஃபால்ஸ். இதெல்லாம் ஆபத்து இருக்கணும், டேஞ்சராக போட்டிருக்காங்க. ஏய் பயங்கரமாக இருக்குடா, ரோடே படு பயங்கரமாக இருக்குங்க. இதோ இங்கேயே கேட் போட்டாங்கங்க, இதுக்கு மேலே போக முடியாது. ஓ வேலி போட்டிருக்காங்க போலேண்ணா. ஆமாம், பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல? பயங்கரமாக இருக்குடா. அங்கே போய் நின்னா எப்படி இருக்க, மண்டே பொழுந்துடும் போல. ஏய் என்னடா இவ்வளோ அழகா இருக்கு. நம்ம கயாக்கிங் போட்டை எடுத்து போட்டு கயாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? என்னடா சொல்கிறேன்? அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் போட்டை எந்த ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்லையும் மோத வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மோதுனா பஞ்சர் ஆகி போயிடுங்க. நடு தண்ணியில் இருக்கும்போது திடீர்னு கிட்டே போய் பஞ்சர் ஆகி போயிடுச்சுங்க அப்படின்னு போனாங்க. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் லைஃப் ஜாக்கெட்ஸ் வச்சிருக்கோம். அதனால இதுக்காக தான் இது தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலி போட்டிருக்காங்க போல. இதையும் தாண்டி நம்ம பசங்க போயிடுவாங்க. ஆமாம் சில பசங்க. பட் யாருமே போகாதீங்க. ஸோ இவங்களே இவ்வளவு வேலியெல்லாம் போட்டு டேஞ்சர்னு அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்கன்னா இங்கேயும் வச்சிருக்காங்க, இங்கே ஒன்று வச்சிருக்காங்க, அங்கே ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் ஒன்று வச்சிருக்காங்க. பட் நாங்கள் ஸ்டெப் இன் டு நாட் ஸ்டெப் இன் த வாட்டரை படிக்க மறந்துட்டோங்க. ஸோ வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இங்கே குளிக்க போகிறது இல்லை. உண்மையாகவே குளிக்க கூடாதுங்க. அங்கே பாருங்களேன், தண்ணி என்ன வேகமாக அடிச்சு போந்துட்டு இருக்குன்னு. நிற்கவே முடியாது, அப்படி தட்டி தூக்கிட்டு போயிடும் நம்மள. பார்த்து ரசிக்கணும் வாட்டர் ஃபால்ஸை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் மஸ்ட் விசிட்டட் பிளேஸுங்க இது. இன்னும் இதை விட எல்லாம் பயங்கர அழகா வாட்டர் ஃபால்ஸ் காத்து இருக்குல்ல. பட் இருந்தாலும் இந்த காத்து இதுவும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. எதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குது? எனக்கும் மூச்சு வாங்குதுடா. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குன்னு தான் கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது ஏதோ டபுள் மீனிங் மாதிரி. டபுள் மீனிங்ல இல்லைண்ணா. இந்த மாதிரிலாம் மூச்சு வாங்க கூடாதுன்னு தானடா ஸ்கேட்டிங் சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தள்ளி விட்டு போயிடா அப்படியே. 10 இதுல சைக்கிள் ஓட்ட முடியாதுடா. சிலோ ரிட்டர்ன் வேணா போகும்போது போகலாம். அதே மாதிரி நம்ம சைக்கிளில் போக முடியாதுடா. MTV சைக்கிள்னு ஒன்று இருக்கு, பெரிய பெரிய டயர்ஸ். டிடிஎஃப் அந்த இடத்துல இருந்து கிளம்பி நாங்கள் வந்து இங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோங்க. என்ன வாசா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாமே லைஃப் ஜாக்கெட்ஸ் தான் டிடிஎஃப். ஸோ தண்ணியில் குளிக்க போகிறோம், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இதை போட்டுக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து பண்ண தண்ணி ரொம்ப ஸ்லோவாக போகுது, அது வந்து ரொம்ப ஆழம் கம்மி தான். பட் இருந்தாலும் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். பொதுக்குழி இருக்கு, பார்த்து வாங்கடா. எங்கடா போய் குளிக்க போகிறோம் தெரியல, நீங்கள் பாட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க. எங்கே குளிக்கலாம்? அவர் சரியான வைப்பில் இருக்காரு. வாடா அப்படி போய்க்கலாமா சார்? பாத்திங் தட் சைடா? பாத்திங் வாட்டர் ஃபால்ஸா? வாட்டர் ஃபால்ஸ் நாட் அலோட் ஹியர் தட் சைட். ஓகே, இங்க முன்னாடி போலாம்னு சொல்றாங்க. இல்லடா அவங்க மலை மேலே ஏற சொல்றாங்கடா. அங்க போய் வாட்டர் ஃபால்ஸ்லயே குளிங்கங்கறாங்கடா. அவங்களுக்கு தெரியாது நம்மளை பத்தி. அப்படின்னு வருவோம் நம்ம. அப்படின்னு வந்தா தானே கரெக்டா இருக்கும். எப்படிடா? அப்படி பாலத்து வழியா வந்துட்டு இப்படி வரலாம். அங்கதான் எல்லாமே சர்க்கிளா இருக்கு. ஏன்னா இது டேஞ்சரஸா இருக்கு. ஆக்சுவலி இந்த லைஃப் ஜாக்கெட்டை பார்த்தா லைஃப் ஜாக்கெட் மாதிரி தெரியலடா. நம்ம மிலிட்டரி அந்த ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மாதிரி இருக்குடா. அந்த ஓடு மேல பாசி எல்லாம் எடுக்கல, அந்த ஓடு மேல பாசி எல்லாம் எடுக்கல. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. அவன் எதடா காமிச்சிட்டு இருக்கான்? அந்த ஓட காமிச்சுன்னு. நீ ஓடையே காட்டலடா, நீ எதையோ காமிச்சிட்டு இருக்கடா. டே இங்க இறங்கி அழகா இங்க இருக்காங்க பாருங்க. இதோ இங்க இருக்கு பாரு. ஆனா இங்கெல்லாம் ஆல்ரெடி பிஸியா இருக்காங்க அப்படியே. எனக்கு தெரிஞ்சு அடைச்சி சரி வா அந்த சைட் போய்க்கலாம் நம்ம. அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஏய் யாரா அவனுங்க? எவரா நீரு? ஏய் எவரா நீரு? அப்படிலாம் கத்தக்கூடாதுடா. கம்முன்னு போட் எடுத்து பார்க்க விட்டுருவோமா? இங்க கம்முன்னு நம்ம போட் இங்கே மிதக்க விட்டுருவோமா? அதான் அப்படியே போயிட வேண்டியதுதான். அங்கே அண்ணங்க கட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணனுங்கிட்ட போய் கேட்கலாமா? எது கட்டிங்கா அப்படின்னு கேட்குறியா? கட்டிங்கா கேட்க சொல்லலப்பா, வேற எங்கன்னா போய் குளிக்கலான்னு சொல்லி கேட்கலாம் தான். எனக்கு தெரிஞ்சு இது ஆழமா என்னன்னு கூட தெரியலண்ணா நம்மளுக்கு. சரி நான் இறங்கி பார்க்கட்டா ஃபர்ஸ்ட்? இங்கே முள்ளா இருக்குடா, முள்ளு செடியா இருக்குடா. பயமா வேற. சரி வா அங்கேயே போய்க்கலாம்டா. அவங்க குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க குளிச்சு போயிருக்காங்களா? அங்கதான் சேஃப்டியாவும். அவங்க கிளம்பியே போயிட்டாங்கடா. இல்லண்ணா. ஆமா கிளம்பிட்டாங்க. நடக்கலையே. வாடா அங்கே போய் குளிச்சுக்கலாம். சமையல் பொருட்கள் எடுத்துட்டு வந்தா இங்கே சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம்டா. நம்ம குளிக்கலையாண்ணா? தேங்க்யூ. ஆஹா எல்லாருக்கும் தமிழ் நல்லா தெரியுதுங்க. வந்துட்டோம். நம்ம வந்த கேப்ல இதை கழட்டி குளிக்க போறோம் பாருடா. இந்த மாதிரி இப்போ சட்டை இல்லாமல் இருக்குண்ணா, இப்போ மைக் மாட்டுறது கஷ்டமா, இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹேக் சொல்லித்தரேன். அந்த 1 minute ஹேக். என்னடா அது?
அவ்வளோதான், மைக் மாட்டியாச்சு. விழாது விழாது. அப்போ தண்ணி உள்ள போனால் இந்த மாதிரி இடக்கு முடக்கான கேள்விகளெல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்க கேப்டன். நீங்கள் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? எதிர் நீச்சலாவா பார்க்குறேன். டேய் நம்ம பாட்டுக்கு குளிக்க வந்துட்டோம்டா. ஜிலு ஜிலுன்னு இருக்குடா, செம்ம ஜிலு ஜிலுன்னு இருக்குடா. அப்போ நீங்கள் குளிங்க, நான் வேடிக்கை பார்க்குறேன். ஏய் பசி வேற எடுக்குதுடா. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலைங்க. 5 காஃபி இப்படி சாப்பிடாமே இருக்கக்கூடாது. முதல்ல டைம் எவ்வளோ ஆச்சு சொன்னோம். ஆமாம், இனிமேல் டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. நல்லா கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுவோம். டைம் வந்து 3 மணி ஆச்சுடா. கரெக்டாக 3:30 மணிக்கு கிளம்பிடணும். ஓகே. உள்ள ஏதோ கண்ணாடி கிண்ணாடி உடச்சி வச்சிருக்க போகிறாங்கடா. ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, இறங்கி குளிச்சிடலாம்டா. அவங்க ஃபுல்லாக கால் புதையுது. வீரன் குனிய மாட்டான். யானை வெறுத்திக்கு போட்டு இதை போட்டு உள்ள ஒரு அமுங்க கூட முடியாதுடா. நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. என்ன வாசா vlog அதுக்குள்ளே என் பண்ண போறியா? எப்பவுமே தண்ணியில் குளிக்கும் போது அண்டர் வாட்டர் ஷர்ட் போடுவியா, இன்றைக்கி போடலையா அப்படின்னா டிடிஎஃப் பயங்கரமான ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. ஏன் அண்டர் வாட்டர் ஷர்ட் போடலன்னா 3 விஷயம். ஒன்று வந்து பண்ணால் நிற்கிற அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஜாக்கெட் போட்டிருந்தோம் இல்லைங்க. சரி எப்படியாவது அந்த தண்ணிக்குள்ளே எப்படியாவது மூழ்க ட்ரை பண்ணலான்னு உட்காந்தெல்லாம் ட்ரை பண்ணேன். அப்படி இருந்துமே மூழ்க முடியல அந்த ஜாக்கெட் போட்டுருக்கிறதுனால. 3வது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து 2 பேர் கொலை பண்ண வந்துட்டாருங்க. பைத்தியக்காரனுங்க போதையை போட்டு கொலை பண்ணி. நீங்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நியாயமாக சொல்லுங்க நீங்களே. இல்லை, அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் எடிட்டில் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி பல கான்ட்ரவர்ஷியல். ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியல் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஈவன் தோ இந்த விஷயத்தை நான் மூடி மறைச்சிருக்க முடியும். பட் ஈவன் தோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ணுற எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க. இந்த மாதிரி போதை போட்டவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. என்ன அவ்வளோதாங்க, கொலை பண்ணிட்டான். நான் வந்து ஜாக்கெட் அது சொல்கிறேன். அந்த ஜாக்கெட் எதனால நழுவி போச்சு? ஜாக்கெட் போட்டிருந்தோம் இல்லைங்க, என்றைக்குமே இல்லாமல் இன்னைக்கு அந்த ஜாக்கெட்டை போட்டிருக்கோம். உண்மையானா அந்த ஜாக்கெட் போட்டிருக்கேன் டிடிஎஃப். அந்த ஜாக்கெட் போட்டுட்டு அவன் என்னை குத்திட்டான். நான் என்ன கேட்டேன்னா, அவனை பார்த்து என்ன உன்ட்டெல்லாம் நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவ்வளோதான் என்னடா என்னையவே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குத்துனான். பார்த்தா இது இங்கே பவுன்ஸ் ஆகி கையில் வந்து சைடில் வந்து கிழிச்சிருச்சு. நீங்கள் தண்ணியில் இது பண்ணீங்களா? சரி, சொட்டுன்னு சொல்ல ரத்தம் தான் ஊற்றுதுன்னு நினச்சிட்டேன் நான். ஐயோ, ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேங்க. அந்த 2 பேர் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அண்ணா இங்கே குளிக்கலாமா அப்படின்னு ஒரு அண்ணா இங்கே கிட்ட கேட்டேன். நான் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிடிஎஃப் அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க கூட வந்து வாட்டர் ஃபால்ஸில் போய் குளி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் பேர் நாங்கள் குளிச்சுட்டு இருந்த இடத்துல வேற கொஞ்சம் லேடிஸு அண்ணாங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்களா. சரி அங்கே குளிக்க வேணாம், நம்ம அப்படியே வேற ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லி சுற்றி போகும்போது அவங்க இருக்கிற இடத்துக்கே தான் போகணும். அப்புறம் ஆனால் நாங்கள் அவங்கள வேற ஒருத்தங்க நினச்சிட்டோம். அதனால தான் டிடிஎஃப் மறுபடியும் சொல்லியிருப்பேன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் மறந்துட்டேன். அங்கேருந்து இங்கே பார்த்ததும் இங்கேருந்து அங்கே பார்த்ததும் வேற ஆளுங்க நினச்சிட்டேன். அவங்களும் அதே ஆள் தான். கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியில் வந்து குளிக்கும் போது நிறைய விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களை வந்து டேக்ஸ் கட்ட சொன்னாங்க. அவனுக்கு ஊரா எந்த ஊருன்னு கேட்டாங்க. ஐயோ, அது சில பேர் மதவெறி, சில பேர் ஜாதி வெறி, சில பேர் ரேசிசம் அப்படிலாம் இருப்பாங்க இல்லைங்க. அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஊர் வெறி பிடிச்சவங்க. ஆமாம், அந்த ஒரு போதை போட்டாங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம தான் இந்த ஊரில் ஆளணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்து இல்லை. அவங்களோட மைண்ட் செட்டே என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிரச்சனை பண்ணோம் தான் அப்படிங்கிற ஒரு குணம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் டிடிஎஃப் அவன் எனக்கு கொலை பண்ணுறதுக்கு அந்த கம்பியவே வச்சு குத்திட்டான். அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அவ்வளவு கோவம் வருது. ஆனாலும் கோவப்படாமல் அவ்வளவுக்கு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நானே பொறுமையாக இருந்துட்டேன். அவனை எதுவுமே நான் பண்ணல. உண்மையாகவே நான் எதுவும் பண்ணல. ஆனால் நாளாக இருந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னனால தானே விட்டுட்டோம். இல்லைங்க, என்னென்னா இல்லை அது கண்டிப்பாக நான் வீடியோ கிளிப் நான் போடுவேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நான் வீடியோ கிளிப்பை வந்து நான் போடுறேன். இப்போது கொஞ்ச நாள் போட்டோம். இப்போது ஆல்ரெடி பல கான்ட்ரவர்ஷியல்ஸ். ஆனால் 1000% சொல்கிறேங்க, இந்த வீடியோ போடுறதுனாலே நமக்கு பாசிட்டிவிட்டி தான் வரப்போகுது. பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் திரும்பி வேணாம். மறுபடியும் மீடியாஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சண்டைன்னு போடும். ஆனால் எப்படி நம்ம பக்கம் தான் ப்ளஸ் ஆகும். பட் இருந்தாலும் வேணாம். பட் இருந்தாலும் ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறீங்க. நாங்கள் 3 பேர் ட்ராவல் பண்ணோம். 3 பேர் அப்படி இருந்துமே இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை மீட் பண்ணோம். நினச்சி பாருங்கள், எவ்வளோ பேர் சோலோ ட்ரிப்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் லேடிஸ். ஒருத்தன் சும்மா டேக்ஸ் கட்டு, இது ஏன் ஊர், எங்கள் ஊருக்குள்ளே ஏன் வர, இது ஏன் நாடுன்னா, அதெல்லாம் ஃபன்னு, அதெல்லாம் வீடியோ எல்லாமே ரெக்கார்டுங்க. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் சொல்லியிருப்பான், இது ஏன் நாடு, என் நாட்டுக்குள்ளே எதுக்கு வர, அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் குத்துவேன். ஒரு இது கிடையாதுங்க, ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. டேய், நம்ம நாடுங்கிறது இந்தியாடா.
அந்த ஒரு குட்டி ஊர் நாடு கிடையாதுடா அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. அதான் அவன் இந்த ஒரு மொக்க ரீசனுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு வரான் அப்படின்னா, ஒரு பொண்ணு அங்கே இருந்து அந்த இப்போ கூட ஃபெர்னாண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா, ஃபாரினர் அக்காவை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. நல்லா யோசிப்பேன், எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பானுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தாங்க ஒரு அவ்வளோதான், பாப்பான் ஆசை வந்தவொடனே கொலை பண்ணிட்டு கூட போயிடுவான். ஸோ வந்து முன்னாடிலாம் நான் யோசிப்பேன், எப்படிலாம் இவ்வளோ பண்ணுறானுங்க, இப்படிலாம் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லி இப்போதானே நம்மளுக்கு புரியுது நேரில் பார்க்கும்போது. எப்படி போதை போட்ட ஆளுங்களாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இது நிறைய பேத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரில. பட் வந்து ஃபுல்லாக வீடியோ ப்ரூஃபாக வச்சுருக்கேன் டிடிஎஃப். ஆனால் சும்மாங்க போதையை போட்டு வந்து பிரச்சனை பண்ணுமே, எந்த ஊர், தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு கேட்டவொடனே நீ எதுக்கு எந்த ஊருக்குள்ளே வர, இது ஏன் நாடு, நீ கிளம்பு 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 கிளம்புன்னு அவ்வளோ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பட் உண்மையாக சொல்கிற டிடிஎஃப், நான் அவன் மேலே கோவப்பட்டேன், நான் கோவப்படாமல் இல்லை. பட் இருந்தாலும் அவ்வளோ கோவம் இல்லை, நியாயமான கோபங்கள் தான் பட்டேன். இத்தனைக்கும் அவன் அந்த ஒரு கம்பியை வச்சு என்னை கொலை பண்ண வரான். அப்போ என் தற்காப்பு கூட நான் ஒரு குச்சி கூட எடுக்கல. எதனாலன்னா அவன் கம்பி எடுத்துகிட்டு அவன் என்ன வேணா பண்ணலாம், அவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் என் தற்காப்புக்காக ஜஸ்ட் ஒரு குச்சி எடுத்து நான் வந்து நீட்டிருந்தேன்னா கூட ஆயுதத்தை எடுத்துட்டான் டிடிஎஃப் வாசன் அப்படின்னு இருப்பாங்க. அதனால தான் என்றைக்கு இருந்தாலும் இந்த வீடியோ கிளிப்பை நான் போடுவேன். இப்போ நான் பேசுகிறேன் இல்லைங்க, இப்போ நான் பேசுறதுனாலேயே இதுவே ஒரு கான்ட்ரவர்சியல் ஆகி டாக் ஆஃப் த டவுன் ஆகி திடீர்னு வந்து நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை, அந்த வீடியோ நான் போட்டு தான் ஆகணும். பட் இப்போதைக்கு நான் போடக்கூடாதுன்னு தான் மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கையில் ஒரு குச்சி வச்சுட்டாலே எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கும். அப்படி சப்போஸ் அவன் என்னை அடிச்சிட்டான் டிடிஎஃப், அப்போ நான் திருப்பி அடிச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கும். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறாரு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் த டேல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ட்ராவலர்ஸ் எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு பொறுமையாக இருந்தேன். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, சேத்தை நம்ம அடித்தாலும் சரி, சேர் நம்ம மேலே அடித்தாலும் சரி, பாதிப்பு என்னமோ நம்ம மேலே தான். எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுற எல்லா ட்ராவலர்ஸ்க்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஸோ எங்கே யார் பிரச்சனை பண்ணாலுமே ஒதுங்கி போங்க, அதுதான் நமக்கு நல்லது. அவங்களுக்கும் அதுதான் நல்லது. நமக்கு மட்டும் நல்லதுன்னு நினச்சி போகிறது கிடையாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிக்கணும், நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் போதை தெளியணும், மறுபடியும் குடிக்கணும், வாழ்க்கையில் அழிஞ்சு நாசமாக போகணும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பில் ஒரு உயரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பீப்புள்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்வளவோ இருக்குது. இப்போ நமக்கு மட்டும் நடக்கிறது இல்லைங்க, இது எவ்வளவோ பேர் சைக்கிள் ரைட்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் மாமா கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா சைக்கிள் ரைட் பண்ணும்போது ராபரி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. உண்மையாக டிடிஎஃப் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னை கொலை பண்ண வந்தவனுக்கே நான் அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சுட்டு. ஆமாம், நிஜமாலே அதுதான் உண்மை. ஆனால் அவனுக்கு அந்த போதையில் வந்து புரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அவன் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான் கண்டிப்பாக. அந்த நான் பேசின வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஸோ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நாங்களே சரி போய் தொலை, இவங்க கூட சண்டை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கிளம்பும்போது, என்ன போதையை போட்டு எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க அது கேட்டால் பாருங்க மனசே மலிச்சிருச்சுங்க. ஆனால் ஃபுல் போதையில் இருந்து அவங்க தள்ளாடி இப்படி பேசுறது எல்லாமே வீடியோ பாருங்க. லாஸ்ட்டாக நாங்கள் போகிற வந்து போதையை போடுறேன் டிடிஎஃப். கண்டிப்பாக அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் சீக்கிரமாக போடுறேன், எவ்வளோ முடியுமோ. அவசியப்பட்டால் சீக்கிரமாக போடுறேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக போங்க டிடிஎஃப். அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ், மஸ்ட் வாண்ட் டு விசிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சே வாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தங்க இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான். எல்லாரையும் நான் சொல்லிட மாட்டேன், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. தான் ஊர் அப்படின்னு சொல்லி, அதாவது எப்போவுமே நான் சொல்கிறது தாங்க, பற்று இருக்கணுமே தவிர வெறி இருக்கக்கூடாது. அவனுங்களுக்கு இருக்கிறது வெறி கிடையாது, அதுக்கும் மேலே. எப்போவுமே ஒரு மதமாகட்டும், ஒரு ஊராகட்டும், நம்ம நாடாகட்டும், நம்ம நாட்டு பற்று வேணும், ஊர் பற்று வேணும், அந்த ஒரு சாமி கும்பிடுற அந்த தெய்வ பற்று வேணும். ஆனால் வெறி எப்போவுமே கூடாது. அவனுங்களுக்கு இருக்கிறது வெறியும் தாண்டி போதையும் கூட. அதுதான் இங்கே பிரச்சனை. எனக்கு என்ன வருத்தம், நாங்கள் ஒரு போதை போட்டு ஒரு யங்ஸ்டரோட வாழ்க்கை எப்படி அழியுது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு கேட்குறேன், டேய் குத்திருந்தேன் நான் செத்துருப்பேன்டா அப்படிங்கிறேன். அப்போ வந்துட்டு நான் குத்துவேன் அப்படிங்கிறான். இப்படி வச்சுக்கிறான் உடம்ப. நான் கேட்டேன், ஆமாம் என்னடா நெஞ்செல்லாம் டொக்கு விழுந்து கிடக்குது, அப்படி போதை அடிக்கிறியாடா, ஏன்டா கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குங்கிறான். ஆல் டைம் நான் போதையில் இருப்பேன். அப்படியே எடுத்து வீடியோ ஊதுறான். ஆமாம், அதை வேற சொல்கிறான். எங்கள் முன்னாடியே அந்த கஞ்சாவை ரோல் பண்ணி அடிக்கிறான். ரொம்ப அவனை சிரிக்கிறதா. ஆனால் டிடிஎஃப் தெரியாமல் பொறுமையாக இருக்கிற ஆளே இல்லைங்க.
எவ்வளோக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு பொறுமையாக இருந்தேன். என்னை நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. அந்த வீடியோ கிளிப்பை நான் போடும்போது ஏன் டிடிஎஃப் இப்படி வந்து நீ பொறுமையாக இருந்த, உன் மேலே தான் தப்புன்னு எத்தனை பேர் நம்ம பசங்க சொல்ல போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். பட் நான் பண்ணது கரெக்ட் டிடிஎஃப். ஏன்னா நம்மளை நம்பி 2 படம் இருக்குது, நம்மளை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்குது. சரிங்களா, காலையில் 11 மணிக்கு வ்ளாக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, தோட்டம் இருக்குது, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, இந்த மாதிரி என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவனை சுற்றி அந்த ஒரு தோட்டம் ஒரு பீடியும் தான் இருக்குது. ஆமாம், அப்புறம் கூட வந்து அந்த ஒரு இது இருக்குது. சப்போஸ் நாங்கள் அடிச்சிட்டேன்னா கூட டிடிஎஃப் அவங்களும் என்னை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சும்மா எடுத்து வச்சுக்கிட்டானுங்க, போதைக்காரனுங்க. சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டானுங்க. அதை போய் வேற பயந்துட்டாங்க. அதை போய் வேற எங்கேயாவது நான் கேட்டேன்ல, நம்ம கேட்ட பாயிண்ட்ஸ் அப்படி, அதனால வந்து எங்களை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போய் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை காமிச்சா, அவன் ஃபோட்டோ காமிச்சா அவங்க ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அப்படி இல்லைங்க, நம்ம ஃபோட்டோவை காமிச்சு அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியில் ஆகி பேசுகிறவங்க புதுசாக ஒன்று பேசி பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகுள்ள. அதனால எதுக்கு, நல்லா இருந்துட்டு போடான்னு சொல்லி அவ்வளோக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்ப பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் அந்த வ்ளாக் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில்லைக்கன் தட்டிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே டிடிஎஃப், லவ் யூ ஸோ மச். பார்த்து பத்திரமாங்க, சேஃப் பாருங்க. மிஸ் யூ லாஸ்ட் டிடிஎஃப். டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக இருப்பாங்க, அதுமாதிரி ஹெல்மெட் போட மாட்டேட்டு இருக்காதீங்க. எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போங்க. ஸ்கேட்டிங் போர்ட் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சைக்கிளில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அண்ட் வந்து காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப்.